இந்த நாளில் கூட உங்களோடு நான் பேசும்படி தெரிந்து கொண்ட ஒரு பகுதி, அண்ட் மை சன் ஹியர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஃபாதர். என் மகனே, உன் தகப்பன் போதகத்தை கேள், உன் தாயின் வார்த்தைக்கு நீ செவிகொடு. அண்ட் ஃபார் த ஷேக் நாட் த லா ஆஃப் த மதர், உன் தாயினை விட்டு நீ தள்ளாதேன்னு சொல்கிறார். நீதிமொழிகள் 1:8. என் மகனே, புத்தியை கீழ் தாயின் தெலுங்குல யாராவது வாசிங்க பார்ப்போம், அது எப்படி இருக்கும்? குமாருடா, நீ தந்தை உபதேசம் என்று இதோட தமிழோட ரொம்ப நல்லா இருக்கு தெலுங்கு. எப்பவுமே அப்பா வார்த்தையை கேட்டு நடக்கிறப்ப அந்த வாழ்க்கையை, அம்மா வார்த்தையை கேட்டு நடக்கிறப்ப நல்லாயிருக்கும். உபாகமம் 6:7 சொல்லுது, நீ உட்கார்ந்துருக்கிறப்போ, நீ நடக்கிறப்போ, நீ படுத்திருக்கிறப்போ உள்ள உன் பிள்ளைக்கு நீ கருத்தாய் போதி, கருத்தாய் இந்த வசனத்தை போதின்னு சொல்கிறார். இப்போ ரோடில் போகிறோம், நேற்றோ இன்னைக்கு மதியம் ஒரு ஆயருடைய மைத்துனர் இறந்துட்டார். அவருடைய திருஷ்டிக்கு போயிருந்தேன். ஒரு மெயின் ரோடு, டே டியூஷன் போட்டிருக்கு, இன்னொரு பாதையை நீங்கள் எடுத்து போங்க, இது உங்களால் என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி டோன்ட் டச், திஸ் இஸ் டேஞ்சரஸ். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் போனால் எலும்பு கூடு போட்டு இப்படி குச்சி போட்டு வச்சுருக்கோம், அதை போய் தொட்டால் என்ன ஆயிடுவோம், நம்ம எலும்பு கூட ஆயிடுவோம். மீறி அதை தொட்டால் என்ன ஆயிடுவோம், எலும்பு கூட ஆயிடுவோம். இந்த ஒயின் பாட்டில் என்ன போட்டிருக்கு, குடியை தமிழில் போட்டிருக்கு, தெலுங்கில் என்ன போட்டிருக்கு, தெலுங்கு பாட்டிலில் போட்டிருக்கா, தெலுங்கு ஊரில் போடலையா, பாட்டில் போடலையா, போட்டிருக்குல்ல, போடாமல் விற்க முடியாது, கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஆரோக்கியம் இல்லை, உடலும் கெட்டு போன இதில் போட்டிருக்கு. இருந்தாலும் பார்ப்பதற்கு பளபளப்பாய் தோன்றும். புகைத்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது, கேடு. புகையிலை சுவைத்தால் கேன்சர் வரும், தெளிவாக போட்டிருக்காங்க. அது நீ போடுன்னு சொல்கிறது இல்லை. யாரோ ஒருத்தர் சிகரெட் பிடிச்சி அப்படி இழுத்து அவர் புகையை அப்படி மேலே விட்டோன்னா, ஒரு சினிமாவில் ஒரு சினிமாவில் அந்த புகையை அப்படி சுருட்டி விடுவார் மேலே. அவர் அந்த புகையை அப்படி விடுறது, சுருட்டி விடுறது 3 தடவை அந்த சினிமாவை பார்த்தேன்னா. அவர் அந்த புகையை இழுத்து அப்படி மேலே விடுவார். அவர் விடுற ஸ்டைலில் பார்ப்பதற்கு 3 தடவை 4 தடவை அந்த சினிமாவை பார்த்துருக்கிறேன் நான். புதிய பறவைங்கிற ஒரு சினிமான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த சினிமாவில் இன்றைக்கி சிகரெட் பிடிக்கிறதுனா உடல்நலத்துக்கு தீங்கானது கோடு வரணும், அதில் போடுறாங்க. அந்தளவுக்கு கவர்மெண்ட் அவேர்னஸ் கொடுக்கு. கஞ்சா குடிக்கிற நிலைமை எப்படி இருக்கு, பொண்டாட்டியை மறந்துடுறான், பிள்ளையை மறந்துடுறான், என்ன நடக்குன்னே தெரியல. அவன் மிதந்துக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். அவன் காலை வச்சு ரோட்டில் நடக்கலை, அவன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு எத்தனை நாள் ரயில்வே கேட்டு போகிறதுலேருந்து அந்த கஞ்சா அடிக்கிறான். எங்கள் ஏரியா சுற்றி ரயில்வே கேட்டு, எங்கள் வீட்டை சுற்றி. அதனால தான் ரயில்வே கேட், ரயில்வே லைன்னு சொல்கிறேன். நாங்கள் கொருக்குப்பேட்டையா கொசுப்பேட்டையாங்கிற பகுதியில் வாழ்கிறோம். சென்னையில் ஒரு பின்தங்கின பகுதி. காலையில் தங்கம் காலனி இம்மானுவேல் திருச்சபையில் பேசினேன். ஒரு ஐஃபை சர்ச், ஐஃபை ஏரியா. எங்கள் ஏரியாவில் ஒரு சதுரடி 6000 ரூபா, அவங்க ஏரியாவில் ஒரு சதுரடி 30,000 ரூபாய் விலை, 5 மடங்கு விலை அதிகம். அந்தளவுக்கு ஐஃபை ஏரியா. நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் ஐஃபையான மக்கள், நாங்கள் பின்தங்கின மக்கள், சென்னையின் வடபகுதின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த வடபகுதியில் இருக்கவங்க கஞ்சாவை நிறைய பேரை சாப்பிடுவான். ஆனால் எல்லா ரயில்வே கேட்டில் உட்காந்து தண்ணி அந்த கஞ்சா சாப்பிடுவான். என்ன நடக்குன்னே தெரியாது. கத்தி எடுப்பான், குத்திடுவான். 2 நண்பர்கள் எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில் நடந்த சம்பவம். 2 நண்பர்கள் ராத்திரி வெளியில் இதேமாரி டைமில் 7-8 மணிக்கு மேலே ரோட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துருச்சு. அதில் ஒயின் வாங்கி கொடுத்தவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான், கொஞ்சம் பணக்காரன். என்னைய விட இதை சொன்ன பாரு, அவனை என்ன செய்ய பாடுறான்னு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா. வீட்டுக்கு போயிட்டு வந்தான். ஒரு கத்தி எடுத்து சதக்குன்னு குத்தான், செத்து போனான். அவன் செத்து போன பிறகு ஒயின் வாங்கி கொடுத்தாலும் ஒரு 5 வருஷம் ஜெயிலு, இன்னும் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் கேஸ் முடியல. கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, செஷன்ஸ் கோர்ட்டுன்னு போய்கிட்டு இருக்கு. தூக்கு தண்டனையில் முடிஞ்சிடும். இதுதான் வாழ்வு. ஆனால் கடவுள் அழகா சொல்கிறார், என் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. கடவுளுடைய வார்த்தை என்னதுன்னா, நீ நல்ல மனிதனாயிரு,
நல்லவைகளை செய், நல்லவைகளை சிந்தி. மத்தேயு 5, 6, 7 வசனங்களை வாசிங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம். இயேசு கிறிஸ்துடைய மலைப்பிரசங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் எப்படி வாழணும். உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் பலவந்தம்னா 2 மைல் தூரம் போ. எளிமையான வாழ்வை மேற்கொள். நீ உன்னை மட்டும் சிந்தி, மற்றவனை சிந்திக்காதே. உன் சகோதர உறவுகள். நீ குற்றவாளி என்று பிறரை தீர்க்காதே, உன்னை நீ சிந்தித்துக்கொள். உனக்கு என்ன தேவை நீ என்கிட்ட வந்து கேளு. 6:8 சொல்றார். மத்தேயு 6:8-9 நீ ஏன் கவலைப்படுற? இதுதான் வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், களவு, திருடு, வஞ்சகம், சூது, பகை, இவை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. Do not enter to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. நீ தேவனை பார்க்க முடியாது. உனக்குள் பகை எல்லாம் இருக்கிறப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாதுன்னு வேதம் சொல்லுது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இதெல்லாம் ஒன்று இருந்துச்சுன்னா தேவ கோபம் உன் மேல வரும். ஆண்டுடைய கோபம் மேல வரும். எங்க அப்பா என் மேல கோபம் இல்லைன்னா சொத்துக்களை என் பேரில் எழுதி தந்துருவாரு. ஆனா என் மேல கோபமா இருந்தா, தம்பி மேல ஆசை இருந்தா தம்பிக்கு சொத்துக்களை கொடுத்துருவாரு. எப்படி யாக்கோபு யோசா அதாவது ஐசக்கு தன்னுடைய 2 பிள்ளைகள் ஏசா யோசேப்பு. ஏசா தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படல. ஈசாக்கு வனவாசியா இருந்தான். கண்ட பொண்ணு கூட சுத்திட்டு அலைஞ்சான், கண்ட மாதிரி அலைஞ்சான். ஆனா யோசப்பு கூடார வாசியா இருந்தான். அம்மா சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், அப்பா சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். மொத்த சொத்தையும் வாங்கி போயிட்டான், மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி போயிட்டான். இதுதான் தாயின் போதகம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினா தேவ கோபம் மேல வரும் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. மத்தேயு 15:18 சொல்லுது, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று புறப்படக்கூடாது. அது புறப்படுறப்போ தேவ தீட்டுன்னு சொல்றார். தீட்டுப்பட்ட மனிதன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, தீட்டு வீட்டுக்கு வெளியேறுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேவ தீட்டுன்னு சொல்றாரு. மனிதனுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படக்கூடாது. துர்ச்சிந்தைகளுக்கு உன் உடலை பேணாமல் இருந்து ரோமர் 13:14 சொல்றார். துர்ச்சிந்தைகளுக்கு உன் உடலை பேணாமல் இரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆண்டு துர்ச்சிந்தைகளுக்கு, நம்ம மோசமான எண்ணங்களுக்கு நம்ம விடுவிக்கிறப்போ என்ன நடக்கணும், அதைத்தான் அதே வேலை தான் நடக்கணும். ராத்திரி மீட்டிங் வரப்ப கூட 4 பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு ஸ்மக்லிங், கோடிக்கணக்கான ஸ்மக்லிங். அதுல ஒரு பையன் உதவி செய்யறான். ஒரு சின்ன பையன் உதவி செய்த பையனுக்கு 1 கோடி தர்றேங்கிறாங்க. ஸ்மக்லிங் முடிஞ்சிருச்சு, கடத்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவனுக்கு 1 கோடி கொடுக்கல. அவன் போய் கேட்குறான், டே போடான்ட்டான் அந்த பெரிய ஆளு. இவன் இல்லைன்னா அந்த போயிருக்க 100 கோடியோ 150 கோடியோ. அண்ணா 50 லட்சமாவது கொடுன்னானா? 50 லட்சம் ஒன்றும் கிடையாது, ஓடுறா. போன பையன் சின்ன பையன் தான். சென்னூர் ஊர் தலைவர், பெரிய தலைவர். அவன் பிளான் பண்ணுறான். 3 மாதம் கழிச்சு அவரை வெட்டிடுறான். அதே இடத்த பீஸ் ஆக்கிடுறான். அந்த சின்ன பையன் பீஸ் ஆகிட்டு போயிட்டான். துட்டு வரல, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிற பீஸ் ஆகிட்டான். செத்து போனுடைய தம்பி, எங்கள் அண்ணனே நீ வெட்டினா பாரு, அவனை என்ன பண்ணுறேன்னா கொண்டு ரோட்டில் வச்சு அவனை சூட வச்சுட்டான். போலீஸ்காரங்களை வச்சு 2 பேரும் விட்டு கத்தி எடுத்தவனுக்கு என்னது கத்தித்தான். அவங்க சுதந்திரமாக போக முடியாது. நான் சுதந்திரமாக போவேன், என்கிட்ட கத்தி இல்லை, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஏசாயா 52:12 சொல்ல, கர்த்தர் தாமே முன்னே போகிறவர், இஸ்ரேல் தேவன் தாமே முன்னையும் பிரேகம் வருகிறார், அவர் உன்னை காக்கிறவராய் காணப்படுகிறார். கத்திடுவனுக்கு கத்தி தான் வேதம் அழகா சொல்லுது. நம்ம என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறு நிமித்தம் தான் நமக்கு வாழ்வு கெட்டு போகுது. ஒருவேளை அதிலிருந்து விடுதலை கொடுத்த வேதம், அதிலிருந்து வாழ்வு கொடுத்த இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், நீ ஏன்டா சண்டை போடுற, நான் உனக்காக இருக்கிறேன், உனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அன்னைக்கு நான் சிலுவையை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அந்த ஜீவனுள்ள ஆண்டவரை நம்ம எப்பெல்லாம் தவறு செய்யறோமோ, தவறு செய்யறப்ப பாவம் மன்னிப்பு நிச்சயம். அதுதான் ஒவ்வொரு வாரமும் கம்யூனியன் சர்வீஸ்ல நமக்கு கொடுக்கப்படுது. பரமபிதாவே, உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கை இடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், தூய்மையை சொல்லி
எங்களை விட்டு நாங்கள் என்ன பண்ணல, நீங்கள எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. அதுதான் யோவான் 20:23 நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ 2 கொரிந்தியர் 2:10 சொல்றாரு, நீங்க யாரெல்லாம் மன்னிக்க விரும்புகிறோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாரு. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நான் ஒருத்தரை மன்னிக்க முடியும், நீங்க ஒருத்தரை மன்னிக்க முடியும். மன்னித்து வாழ்வு கொடுக்கிறப்போ ஐயா அந்த எனக்கு 1 கோடி போனா போதுன்னு அவன் விட்டுட்டு போயிருந்தா 2 பேருமே செத்துருக்க மாட்டான். என்னைய 1 கோடி ஏமாத்திரியான்னு பார்த்து இவனை போட்டான், டைம் பார்த்து கரெக்டா லொக்கேஷன் பார்த்து அடிச்சாங்களாம். டெய்லி வாக்கிங் போற இடத்துல அடிக்கணும்னு நினைக்கிறான். அவர் ரொம்ப நாள் வாக்கிங் வரல, சாகடிக்க போறான்னு அந்த பெரிய மனிதர் பிறகு ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் வராரு. வாக்கிங் போற இடத்துல ஒரு இடத்துல போய் மடக்குறாங்க. அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. அவர் ஓடி இந்த வழியா வரணும், அங்க 2 பேரை வச்சு பட்டுன்னு போட்டானா. 100 கோடி சம்பாரிச்சல 100 ரூபாயில 1 ரூபா கொடுத்தா கெட்டு போறதில்லை, அவன் உயிர் போயிருக்கான். சரி தராட்டா பரவாயில்ல, விட்டுட்டு போயிருந்தா இவன் உயிரும் நின்றுருக்கும். இதுதான் மனித வாழ்வு. மனித வாழ்வு விட்டு கொடுங்க, மன்னிங்க, ஃபர்கிவ்னஸ். உன் சகோதர குற்றங்களை மன்னி. அதுதான் மனிதன். இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதுக்கு தான் சிலுவையில் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், மன்னியும் இவர்களை தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். செகண்ட் வேர்டு என்ன சொல்றாரு? செகண்ட் வேர்டு என்ன சொல்றாரு? இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அந்த மன்னிப்பை தன்னை நினைத்து கேட்கிறான், தான் யார் என்று நினைத்து கேட்கிறான். தகப்பனே, நான் ஒரு கள்வன், நான் ஒரு திருடன், நான் ஒரு பிட் பாக்கெட்காரன், நான் ஒரு கஞ்சாக்காரன், நான் ஒரு குடிகாரன், நான் சிகரெட் போய்க்கிறவன், அடுத்தவங்களை ஏமாத்துறவன், நான் ஒரு உபச்சாரக்காரன், எனக்கு வாழ்வு கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ உடனே வாழ்வு சிலுவையில. இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். ஒரு பெரிய மனிதர் சொல்வாரு, உங்களுக்கு என்ன பண்ணுங்க ஜாலி என்னங்கன்னு கேட்டா, ஒரு வாரம் முழுதும் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை காலைல போய் பாவம் மன்னிப்பு கூட நம்ம கடவுளை என்ன பண்ணிடுவாரு, பாவியா என்மேல் கிருபியாயிருன்னு அவர் என்ன பண்ணிடுறாரு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துட்றாரு. இதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் எப்பவுமே பாவம் பண்ணிட்டு தான் ஆகும், முடிஞ்சிருங்க, அதை பண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் சிலுவை யாத்திரா பண்ணியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம சிலுவை எடுக்க வேண்டாம், ஆனால் மனதை மாற்ற வேண்டும். ஆண்டவர்கிட்ட, தகப்பனே இந்த வேதம் எனக்கு சொல்லுது, சங்கீதம் 32 சொல்லுது 8, நான் உனக்கு போதித்து, ஐ வில் டீச்சிங் யூ, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உண்மையில் கண்ணை வைத்து. ஏசாயா 48:17 சொல்லுது, உனக்கு பிரயோஜனமானவர்களை நான் போதிப்பேன். இந்த வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். இந்த வசனத்தை வாசி இதன்படி நடக்கிறப்போ வியாதி வராது, மரணம் வராது. அதுக்கு 80 வயசுக்கு மேலே இருக்குன்னு ஆசைப்படாதீங்க. மரணம் வராதுன்னா 200 வருஷம் இருப்பானா 2000 வருஷம் இருப்பான்னு கேட்கக்கூடாது. 80 வருஷத்துக்கு மேலேனா கோழி, ஆடு, மாடு, கிளி மாதிரி ஆயிடுவிய. எப்படின்னா அப்படி ஆக மாட்டீங்க. ஒரு வயசான தாத்தா வீட்டில் இருந்தால் 2 பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. வீட்டில் மகனோ மருமகளோ போக முடியாது, இல்லை மகளோ மருமனோ, இன்னும் ஒரு கிணம் அங்கே இருக்குது, போக முடியாது. நாய் வளர்க்குறவன் வீட்டை விட்டுட்டு போக மாட்டான், ஏன்னா அந்த நாய் வீட்டில் இருக்குது. கோழி வளர்க்குறவன் வீட்டை விட்டு போக மாட்டான், கிளி வளர்க்கவும் போக மாட்டான், பூனை வளர்க்கணும் போக மாட்டான், அந்த எலி வளர்க்குறவனும் போக மாட்டான். ஏன்னா ஒன்று வீட்டில் இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக ஆஃப்டர் 80 அதனால் 80க்கு அப்புறம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. வேதம் அழகா சங்கீதம் 90:10 சொல்லுது, மனுஷன் ஆயுசு நாட்கள், அதுக்கப்புறம் பலத்தின் மிகுதியால், அதுக்கப்புறம் வருத்தமோ சஞ்சலமோ மேன்மை மிகுந்த நாட்கள். வருத்தம் இருக்கு, சஞ்சலம். எதுக்கு வாழணும், எதுக்கு? அதுதான் நீதிமொழிகள் 30 வாசிங்கன்னா அந்த வயசானவங்க எப்படி இருப்பாங்களாம், எப்போ காலை விடியும் காத்திருப்பாங்க, ராத்திரி தூக்கம் வராதான், பொற்கிண்ணி நசுங்கி. அழகா அந்த நீதிமொழிகள் 30 சொல்றார். ஆனால் இருக்கிறவரை பவுலடிகளால் சொல்றாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிடையை மேல வைக்கப்பட்டிருக்கு. நல்ல போராட்டம், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிடையை மேல வைக்கப்பட்டிருக்கு. பின்னானவைகளை முன்னானவைகளை நாக்கி என் சிலுவையை நோக்கி. அந்த சிலுவை என்பது மன்னிப்பு, அந்த சிலுவை என்பது வாழ்வு, அந்த சிலுவை என்பது கொடுக்கப்பட்ட செட்டில்மெண்ட்.
எப்போ உனக்கு கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம், ஏன்னா உலகத்தின் பாவங்கள் இயேசு கிறிஸ்து மேல கொட்டப்பட்டுருச்சு. கொட்டப்பட்ட பொழுது உலகமே இருந்து போச்சு. அதனால இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டுங்கிறாரு. ஏன்னா உலகத்தின் பாவங்களை மேல கொட்டப்பட்ட உடனே எனக்கு உள்ள பாவங்கிற ஒரு எண்ணம் வந்த பொழுது, பிரிவினைங்கிற எண்ணம் வந்த பொழுது பிதாவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அதுதான் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினாள். உள்ள போய் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் இருக்கிறாரான்னு தேடுறோம், தொலைஞ்சிட்டாரான்னு தேடுறோம். ஏன்னா பாவம் இருந்தா என் கூட பாவம் தான், அவர் அங்க இல்ல. இன்னொரு இடத்துல சொல்றார், அவர் முகத்தை தேடி, சீக் டு த ஃபேஸ். ஜெபம் பண்றப்போ நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஜெபம் பண்ணணுமா, கேட்கணுமா? என் கூட இப்பெல்லாம் தவறு பண்ணிட்டார், அப்பெல்லாம் என் தவறு நம்ம பண்ணிட்டோம், ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து முதல்ல கேட்டாரு, என்னில் பாவம் உண்டு உங்களில் யாராவது சொல்லக்கூடுமான்னு கேட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்ட. எதுக்குன்னா உலகத்தின் பாவங்களை மேல சிலுவையில் கொட்டப்படும். அப்ப பிதாவுக்கு எனக்குள்ள பார்வை துண்டிக்கப்பட்டுரும். அவர் எப்பவுமே பிதாவை நோக்கி மட்டும் பார்க்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவை வெளியே கொடுமுன்ன என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க ஜனங்கள் விசுவாசிக்கணும், இவன் வெளியே வரணும், 4 நாள் ஆச்சு செத்து. எப்பவுமே ஜெபம் பண்றார். ஆண்டவருக்கும் தனக்குள்ள தொடர்பை, தகப்பனுக்கும் தனக்குள்ள தொடர்பை துண்டிக்கவே இல்லை. தகப்பன் போதகத்தை விட்டு அவர் ஒரு செகண்ட் கூட லெஃப்ட் ஆகல. ஆனா பாவங்கள் கொட்டப்படுறப்போ அந்த உலகம் அந்தகாரம் வந்ததால அவருக்கும் பிதாவுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அதுதான் என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு, முடிந்தது என்று அறிந்து, என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறாரு. 4 வசனம் ஒண்ணா வந்துட்டு 4 மெசேஜ். இன்னும் 7 மெசேஜ், இப்போ 9 மெசேஜ். சொல்லுங்க என்னது 9 மெசேஜ்னு? 9 மெசேஜ் என்னைக்கு? குட் ஃப்ரைடேக்கு. இன்ட்ரோடக்ஷன், ஆரம்ப உரை, முடிவுரை, 7 செய்தி. திருச்சியில் என்னைக்கு சண்டை வருது? நான் குட் ஃப்ரைடேக்கு தான் பெரிய சண்டை வரும். ஏன்னா எனக்கு முதல் மெசேஜ் ஐயர் எனக்கு தரல, இந்த ஐயர் பார் 2ல் 1 பார்த்துக்கிறேன். முதல் மெசேஜ் சும்மா முக்கிய பேசுவாங்க, மன்னியும் மன்னியும் 55 நிமிஷம் எடுத்துருவாங்க. ஆனா அவன் மன்னிக்க மாட்டான், பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வந்திருப்பான். இதுதான் நடந்திருக்கு. இது என்னைக்கு நடந்துட்டு இருக்கு, எப்பவுமே நடக்கும். இனிமையும் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறப்போ, அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியிருப்போம், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், வேதனைகள் மாறிப்போம். லேகியோன் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், புத்தி தெளிந்தார், ஆடைகள் தரித்திருந்தார், இயேசுவின் பாதத்திலிருந்து உட்கார்ந்திருந்தார். அதுவரையும் கிறுக்கனாக இருந்தார், மெண்டலாக இருந்தார், செம்மியாக இருந்தார், ஆடைகள் துணி இல்லாமல் நிர்வாணியாய் காணப்பட்டார். தன்னைத்தானே கல்லுகளினால் தன் காயங்களை, உடம்பை காயப்படுத்தி கொண்டார். மற்றவர்களை கல்லை கொண்டு எறிந்தார். அவருடைய குடியிருப்பு ஊருக்கு வெளியே கல்லறையில் இருந்தது. ஆனால் இயேசுங்கிற ஒரு நபர் வந்த பொழுது அவருடைய குடியிருப்பு மக்கள் மத்தியில் வந்துருச்சு. இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டார். அப்போ அதுவரை அவர் எங்கே இல்லை, அந்த கூட்டத்தில் இல்லை, அந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு, வேண்டாம்பா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த விலை நீ போய் பிறருக்கு அறிவி. இல்லை நாங்கள் தான் உட்காருன்னு சொன்னாரா? இன்னைக்கு திருச்சபையில் ஒரு அம்மா ஒரு பெரிய சர்ச்சில் காலையில் 7 மணி சர்வீஸ் வர்றாங்க, 35 வருஷமா 6:45 வந்துடுவாங்க. 3வது பெஞ்சில் 2வது சீட்டு அந்த அம்மாவுக்கு ரிசர்வ்டு. லேட்டாக வந்தால் யாராவது உட்காந்துருவாங்க, அதனால் நம்ம முன்னால் வந்து அங்கே உட்காந்துருவாங்க. விட்டு கொடுக்குறோமா? திருச்சிவில் காணிக்கை எடுக்க மட்டும் தான் காணிக்கை போடுவாங்க, திருச்சிவில் கீபோர்டு போட்டு மட்டும் தான் போடுவாங்க. விட்டு கொடுக்குற தன்மை மனுஷன் இல்லை, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இது கிராமத்தோட சிட்டியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருமே குருவானவர்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து மக்கள்லேருந்து யாருமே எதையுமே விட்டு கொடுக்கறதில்ல. ஐ எம் த சேர்மன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆட்டம்.
5 செக்ரட்டரி முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, சேர்மனும் செக்ரட்டரியும் ட்ரெஷரும் சேர்ந்து செய்யணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒன்றாக இணைந்து அந்த ட்ராக்ல போகிறப்போ அந்த திருச்சபையில் அமைதி, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. விட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே காண்டுபிடி தான் யாராக இருந்தாலும், அது மாற்று கருத்து இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஆண்டு கொண்டு போயிடுவார் மேலே. இதுதான் ஆண்டவுடைய அட்வைஸ், ஆண்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஃபாதருடைய போதனை நம்ம விட்டு கொடுக்கணும். வாழ்க்கையில் திருமணம், வாழ்க்கையில் முக்கியமானது திருமணம். அந்த திருமணத்தில் சொல்லப்படுற முக்கியமான வார்த்தை, 2 பேரும் கணவன் மனைவியாக சொல்லும்னு முக்கியமான வார்த்தை என்னது? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நேசிக்கவும் காப்பாற்றவும். சொல்லுங்க சிஸ்டர், அருமையாக சொல்றீங்க, சூப்பரா. வாக்கு கொடுக்கிறேன். அந்த ஐயா கொடுக்கும், இது அம்மா கொடுப்பாங்க. இப்போ ஐயா கொடுப்பாரு, இப்போ அம்மா கொடுக்குற. சொல்லுங்க சிஸ்டர், பயப்படாம அழகா சொல்லுங்க, நல்லா சொல்றீங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நம்ம பிரிக்கும் வரை உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் கீழ்ப்படிந்து வாழவும். உபே. லேட்டஸ்ட் போன பேராயர் மாற்றிட்டார், அது கீழ்ப்படியக்கூடாது, அவங்க சொன்ன மாதிரி நேசித்து வாழவும் முடியின்ட்டார் நம்ம போன பேராயர். அடுத்து வர பேராயர் என்ன சொல்வாரோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். எது? ஒருத்தர் ஒரு கீழ்ப்படியணும். 2 பேர் கணவன் மனைவி, ராத்திரிலாம் சண்டை, ரொம்ப நேரம் சண்டை போய்கிட்டே இருக்குது, தூங்கலை. காலையில் எழுந்தார், குளித்தார், இருக்க டிஃபனை சாப்பிட்டாரு, பைக் எடுத்தார், கார் எடுத்தார், ஆஃபீஸ் கிளம்பிட்டார். அந்த அம்மா வெளியே வந்தாங்க. நீ என்ன தான் மனசில் நினச்சிட்ருக்க? ராத்திரிலாம் சண்டை போட்டல, தீர்வு சொல்லிட்டு போயா வேலைக்குன்னாங்க. அவர் உடனே, ஏய் நான் யார் தெரியுமா, நான் வேலைக்கு போகணுன்னு சொல்ல. உடனே பைக்கை ஸ்டாண்ட் போட்டார், வீட்டுக்கு வந்தார், செல் எடுத்தார். அன்றைக்கி ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணார் செல்லில். இப்போ மனைவியோடு உட்காந்தார், என்ன பிரச்சனை சொல்லு பேசுவானார். தீர்வு சொல்லிவிட்டு 2 பேரும் பீச்சுக்கு போனாங்க, ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாங்க. அன்பு வந்துட்டு. இதுதான் தகப்பன் போதகம். தகப்பன் போதகம் என்னது? விட்டு கொடு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. இதில் ஆரம்பிக்கிறது எங்கேயும் அதுதான். உள்ளே போகிறோம், மேனேஜர் டென்ஷனாக இருக்கார், சாரி சார் போயிருங்க. அவர் அமைதியாக இருக்கும், சார் நீங்கள் சொன்னது தப்பு சார், பாருங்கள் சார் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கங்கிறப்போ நேசிப்பார். வேலைக்காண்ட போய் மிரட்டுறோம், யோ போயான்ட்டு போயிடுறான். பிறகு கூப்பிட்டு இல்லைப்பா தப்பாக சொல்லிட்டேன் நீ வான்னு கேட்டால் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கிறார், அம்பிள் பண்ணுங்கிறார். எந்த மனித, இதுதான் கிறிஸ்தவத்துடைய போதகை. ஒருவேளை இன்னைக்கு வருஷத்தில் ஒரு முறை இயேசு கிறிஸ்து மாதிரி நடித்து அடி வாங்கி ரோட்டில் போகிறவங்க முட்டி போட்டு நம்மகிட்ட ஜெபம் பண்ணுறோம் இயேசு கிறிஸ்து. ஆனால் வாழ்க்கையை கிறிஸ்தவம் என்பது அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்தவர்களும் விசுவாசத்தினால் நிறைந்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். அவங்கள மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது கிறிஸ்தவம் அல்ல. எந்த இடத்துல சொல்லியிருக்கு? இது எந்த இடத்துல சொல்லியிருக்கு? ஏன்னா நான் படித்த பிசிஎஸ் எழுதுறப்ப எனக்கு தெரியல. அப்போ இந்த வேர்டு கிறிஸ்தவர்கள் எங்கு முதலில் அழைக்கப்பட்டது 4 ஊர் பேர். இது தெரியலன்னா இன்னைக்கு நான் ஃபெயிலு. அந்த காப்பி அடிக்காமல் பார்க்க ஒரு அம்மா வந்தாங்க. ஐசக் கதிர்வேல், வேலூர் பேராயத்துடைய துணைவியார், அவங்க பேர் நான்சி. அந்த அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. காப்பி அடிக்காமல் எழுத பார்க்க வந்தவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆண்டவர் எப்படி உதவி செய்கிறார் பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தை எழுதுனா ஃபெயிலியர். அந்தியோகி யாருன்னு எழுதலைன்னா. எபிரேயர் 11, 24, 25, 26. இதுதான் கிறிஸ்தவம். என்னைக்கு நகரி வெஸ்ட் கோயிலுக்கு வாழ்க்கை மாறிட்டோ, அந்த வாழ்க்கை மாடு லைஃப் அந்தியோகியா கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நாம் நல்லவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அந்த நல்லவர்களாய் மாற்றப்படுதான் கிறிஸ்தவம். அதுக்கு தாங்க லெந்து நாட்கள், அதுதாங்க மனமாற்றத்தின் காலம்,
அதுதாங்க வசந்த காலம், அதுதாங்க இலைதளிர் காலம், அதுதான் அந்த நம்முடைய வாழ்வை பருமைப்படுத்திக்கிற ஒரு காலம். அந்த காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். இல்லை, கொடுக்கப்பட்ட தலைப்பு ராஜா ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். அதில் நீங்கள் தான் அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16. தேவன் நம்முடைய ஆலயத்தில் தங்கணும். எப்போ என் ஆலயம் என்பது அழகா ஸ்தேவான், முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7:14 சொல்கிறப்போ, இந்த கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லைடா, உன் உள்ளத்தில் தாண்டா இருக்கிறாருங்கிறார். தெளிவாக சொல்வார். அவரை கல்லெறிஞ்சு கொல்ல போகிறாங்க. அதே அக்கிரமம் இன்னைக்கு ஆலயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ஆலயத்திலும் நடக்கு. ஆர்சியில் நடக்கு, சிஎஸ்சியில் நடக்கு, டிஎல்சியில் நடக்கு, பெண்டிகா சர்ச்சில் நடக்கு, இண்டிபெண்ட் சர்ச்சில் நடக்கு. யாருமே செய்யாமல் இல்லை, துணிகரமாக அடிக்கிறான். பாவத்தை பற்றி பேசுகிறது நம்ம தான், ஆனால் பாவம் துணிகரமாக பண்ணுறதும் நம்ம தான். ஒரு பாஸ்டர்ஸ் ரிட்ரீட் நடந்தது ஒரு இடத்துல. 229 பாஸ்டர் தங்கினாங்க. அந்த இடத்துல ஒயின் பாட்டிலே அதிகம். அந்த ரிட்ரீட் சென்டரில் சொல்கிறாங்க, இதே மாதிரி பாஸ்டர் நான் எங்கேயுமே பார்க்கலங்க, அவ்வளோ ஒயின் பாட்டிலுங்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய சத்தத்துக்கு உண்மையாக நான் கீழ்ப்படுகிறப்போ, அட்லீஸ்ட் 100 விழுக்காடு இல்லைனாலும் ஒரு 40 விழுக்காடு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். என்னை மாதிரி நான் 100 விழுக்காடு கீழ்ப்படிய முடியல. சொன்னோடனே நீங்கள் சொல்லுவீங்க, டிஎஸ் பட்டினம்படி வச்சுருக்கிறார், நீ எப்படா பண்ண முடியும்? நீங்கள் அடுத்த உடனே அவர் கேட்பார், எங்கள் ஊருக்கார் ஒருத்தர் உடனே கேட்பார். உடனே என்னை பற்றி ஏதாவது உன் கண்ணில் உதிர்க்க உதிரத்தை பார்க்காமல் மறுபடிய கண், அவரை சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நல்ல ஊழியர் வர்றப்ப டீ குடிக்கல, மெசேஜ் வர்றப்ப டீ தரார். எவ்வளோ தவறு பாருங்கள். பொதுவாக நம்ம சிந்திக்கணும். ஆண்டுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சால் உன் வியாதி போயிடும், என்னுடைய வியாதி போயிடும். இப்போ எனக்கு 35 வருஷமாக சுகர் வியாதி. எத்தனை வருஷமா? 35 வருஷமாக சுகர் வியாதி. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் எங்கள் சர்ச்சில் சூப்பர் சாப்பாடு, ஒயிட் ரைஸ், சாம்பார், அந்த காலிஃப்ளவர் மஞ்சேரி காலிஃப்ளவரா என்னவோ ஒரு கூட்டு, ரொம்ப ரொம்ப மஞ்சூரியனா என்னவோ கலராக இருந்தது. என்னென்னு கேட்டால் மஞ்சூரியன் சொன்னாங்க எங்கள் சமையல்காரர். ரொம்ப செம்ம டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த பட்டாணியாக அந்த சுண்டு ஏதோ ஒன்று, அந்த இது சூப்பர் கூட்டு, அப்புறம் கோஸு, அப்பளம், பாயாசம், ஐஸ்கிரீமு, வாழைப்பழம். இன்னும் பசிக்கலை. மத்தியானம் சாப்பிட்டது 1:30 மணிக்கு சாப்பிட்டது. அந்தளவுக்கு திக்கு சாப்பாடு. ஆனால் எந்த சாப்பாடு எப்படி சாப்பிட்டாலும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வில் நம்ம வாழ்கிறப்ப மட்டும்தான். நான் சொல்லது வந்த ரீசன், எனக்கு சுகரு. ஐஸ்கிரீம் 75% சாப்பிட்டேன். ஒரு குல்பி ஐஸ் இவ்வளோ பெருசு, சூப்பர் குல்பி, ரொம்ப டேஸ்ட்டு. சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு த்ரோட்டு ப்ராப்ளம், 1 மாதமாக இருமல், சளி. அதுக்கு தான் வெந்நி அங்கேருந்தே சுமந்துட்டு வரேன், சென்னையிலேருந்தே வெந்நி. தண்ணியை மாற்றி குடித்தா தகராறு. தைரியமாக சாப்பிட்டேன். பாயசம் சாப்பிடக்கூடாது, சூப்பர் டேஸ்ட்டு. முந்திரி, திராட்சை, நெய், பருப்பு, செம்ம டேஸ்ட்டு. அதுலேயும் ஒரு 1/4 கிளாஸ் குடிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்தேன். இந்த தர்பீஸ் பழம் மாதிரி சளிக்கு ஒஸ்ட்டு எதுவுமே கிடையாது. அதையும் 4 துண்டு சாப்பிட்டேன். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் நான் எப்படிங்க ஒரிஜினல் 100% ஆண்டவர் கீழ்ப்படின்னு சொல்ல முடியும்? அதுதான் 40% சொல்கிறேன். நம்ம ஒரு 10% நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்களுக்கு தைராய்டு வியாதி உங்களை விட்டு இப்போவே கடந்து போயிடும். எனக்கு தைராய்டு வியாதி என் உடம்புல இருக்குது, இப்பொழுதே அதை உங்களை விட்டு போய்கிட்டு இருக்கு.
நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் மாமியாருக்கு நான் சோறு போட போகிறேன், என் கணவரை திட்ட மாட்டேன், வாங்கின கடனை கொடுப்பேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லி அதை அறிக்கை செய்து வாங்கின கடன் 5 ரூபா, ஆனால் அவங்க 1 ரூபா தான் இருக்குது, 5 ரூபா கொடுக்க வேண்டிய அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா 5 ரூபா இல்லை, இன்னங்க 1 ரூபா மிச்சம் 4 ரூபா நான் தந்துடுறேம்மா, என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க, எப்படியாவது தந்துடுறேன் நீங்கள் சொல்லி கொடுத்து பாருங்க. நாளைக்கு நீங்கள் தைராய்டு வியாதிக்கு மாத்திரை போட வேண்டாம், சுகர் வியாதிக்கு மாத்திரை போட வேண்டாம், உங்களுடைய ப்ரெஷர் ஒன்று விட்டு போயிடும். இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் தகப்பனுடைய போதகம். இந்த போதகத்துக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிந்து வாழ்றப்போ ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் உயர்த்தும் ஆண்டவர், எப்பொழுதும் நம்மோடு நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு கூட்ட மக்கள் ஒரு மலையில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மலை மேலே அதில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா, அவங்களுக்கு முன்னால் ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பாதி தான் தெரியும். அவருடைய பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, இந்த படியில் ஏறுறாங்கன்னா கண்ணு தெரியாதவங்க பின்னால் வருவாங்க, கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சவங்க முன்னால் வருவாங்க. அவங்க ஷோல்டரை பிடிப்பாங்க. அவங்க இந்த படியில் காலை தூக்கி வைக்கிறப்ப இந்த ஷோல்டருங்க ஒரு ஷேக் வருமா, எவ்வளோ தூரத்துக்கு கால் தூக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஷேக் வருமா, அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க காலை கரெக்டாக தூக்குவாங்களாம். அவங்களுக்கு கொடுத்த ஞானம் ஆண்டவர், ஒரு தனி விஸ்டம் நாலேஜ். ஆனால் 2 பேரும் அந்த மலையில் ஏறப்போ பள்ளம் தெரியாமல் பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. அதேமாதிரி நிறைய பேர் விழுந்துட்டாங்க. பள்ளத்தில் விழுந்தா யார் என்னை காப்பாற்றுவாங்கன்னு அவங்க சத்தம் போடுறாங்க. தூரமாக ஒருத்தர், ஐயோ பள்ளத்தில் விழுந்துட்டாங்கன்னு ஒரு சத்தம் போடுறார். இதை எபி கார்வில் மைக்கேல் அம்மையார் கனவு கண்டு கொண்டிருக்காங்க. கருப்பு கண்ணாக இருக்கவங்கள பார்த்து அவங்க ஏதோ கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அம்மா கருப்பு கண் வந்துட்டான். சின்ன வயசுலேருந்தே ஜெபம் பண்ணிச்சான். எபி கார்வில் மைக்கேல் அம்மையார், எனக்கு கருப்பு கண்ணாக இருக்குது, எங்கள் ஊரில் சிவப்பு கண்ணு திட்டுறாங்க, மாற்றி கொடுங்க, எதுக்கு தந்தீங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்களாம். ஆண்டவர் பதிலே சொல்லலையா. சைனாவுக்கு ஊழியத்துக்கு போனாங்களாம். இங்கிலாந்துலேருந்து போனாங்க. அந்த அம்மா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கல, இங்கிலாந்து ட்ரெஸ்ஸே போட்டாங்க. ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான். அவனுக்கு போய் காஸ்பல் சொல்லுது அந்த அம்மா. அவன் காஸ்பல் ரிசீவ் பண்ணுறப்பவே அந்த அம்மா ட்ரெஸ்ஸை பார்க்குறான், இங்கிலாந்து ட்ரெஸ்ஸை பற்றி ரசனை பண்ணுறான். அவனுடைய டாபிக் மாறி போச்சு. இப்போ காஸ்பல் அவன்கிட்ட சொல்ல முடியல, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சான். அதுவரை அந்த அம்மா இங்கிலாந்து ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன்னு இந்த அம்மா இந்த வார்த்தை கேட்டோன்னு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிச்சான். அவங்களுக்கு ரஷ்யா அந்த சைனாவில் ஊழியம் நிறைவேறலை. அதுக்கப்புறம் ரஷ்யா போகிறாங்க, ரஷ்யாவில் நிறைவேறலை. திரும்பி அவங்க இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் வேலூருக்கு மேலே இருக்கிற ஏலகிரி மலைக்கு போகிறாங்க. ஏலகிரி மலையில் ஊழியம் பார்க்குறாங்க. அப்போ ஒயிட்ஸ் ஃபீல்டுங்கிற ஒரு மிஷினரி ரெவரண்ட் வர்றாரு, ஃபாரின் ரெவரண்டு, திருநெல்வேலியில் வேலை பார்க்குறவர். அங்கே அந்த வாலிப பெண்ணை பற்றி நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்குங்கிறாரு. இப்போ இங்கே இல்லை, நிறைய மக்கள் உன்னை தேடிக்கிட்டு அங்கே இருக்காங்க, நீ அங்கே வான்னு சொல்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரமாக பண்ணவிலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டி போய் ஊழியத்துக்கு விடுறாங்க. அங்கே பொட்டு கட்டி விடப்பட்ட மக்கள்ங்கிற ஒரு மக்கள், தேவதாசிகள், பண்ணவிலை. அந்த மக்கள் வாலிபத்தை அடைந்தவுடன், பெண் பிள்ளைகள் வாலிபத்தை அடைந்தவுடன் பொதுவான இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. எந்த ஆண்களும் அவர்களை யூஸ் பண்ணலாம். அவளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அப்பா பேர் போட முடியாது, எந்த ஆணுக்கு பிறந்ததுன்னு தெரியாது. அவங்க அங்கே போனப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான பாவத்தில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. இந்த அம்மா போய் அவங்களோடு ஊழியம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம், பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் அவங்கள எடுத்தாந்து அவங்களுக்கு தனி ஹோம், 450 ஏக்கர் வாங்கி டோனாவூரில் அந்த பொட்டு கட்டி விடப்பட்ட மக்களுக்கு அந்த ஹோம் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை 40 ஆண்டுகள் இந்தியாவில், 20 ஆண்டுகள் சுகமாக இருக்காங்க. 20 ஆண்டுகளில் ஃபைனல் கிராக் ஆகி நடக்க முடியாது, படுத்த படுக்கை. ஆனால் 20 ஆண்டுகளும் படுத்த படுக்கையாக இருந்து அந்த மக்களுக்கு ஊழியம் பண்ணுறாங்க. புத்தகங்கள் மூலமாக ஃபாரினில் லெட்டர் எழுதி அங்கேருந்து பணம் வர வச்சு இந்த பொட்டு கட்டி விடப்பட்ட மக்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி சிலுவை யாத்திரா முடிச்சிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களுடைய கன்வென்ஷன் இந்த சர்ச்சில் முடிச்சிருக்கிறார் ஐயர். இன்னும் எத்தனை சர்ச் வச்சுருக்கிறாரோ தெரில, எல்லாம் முடிச்சிட்டாராம். ஆண்டவர் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்முடைய அழைப்பு என்ன?
நம்முடைய காலிங் என்ன? கொடுக்கப்பட்ட உன்னத பணியில் நம்மை அர்ப்பணிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த சுவிசேஷ பணி, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொன்னாங்க. தகப்பனின் புத்தியை கீழ். ஆண்டோடைய வார்த்தை என்னது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும். மத்தேயு மார்க் 16:15, முதல்ல மத்தேயு 28:15, அடுத்து அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு எரிசலும் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா 24:47, யோவான் 20:21, பிதா என்னை அனுப்புவதால் நான் உங்களை. இதுதான் ஆண்டோடைய வார்த்தை. இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து இன்னைக்கு சுகமாக அற்புதம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு அந்த சுகம் ஹீலிங் கிடச்சிட்டு அந்த மிரக்கல் ஆயிடுச்சு. அப்பத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் ஆண்டோடைய வார்த்தை பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டோடைய எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னத பணியில் ஆண்டோடைய வார்த்தை சின்னைக்கு எவ்வளோ வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் வாழ்க்கையில் இழந்து போய் காணப்படுறாங்க. அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நாளைக்கு காலாஸ்திரிக்கு போகிறேன், நாளை கழிச்சு வெள்ளிக்கிழமை. நிறைய மக்கள் உணவு இல்லை, உடை இல்லை. இங்கே இருக்க மிஷினரிகளை கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க நிலைமை தலை சீவுறது இல்லை, சீப்பு இல்லை, குளிக்க சோப்பு இல்லை. பின்தங்கின நிலைமையில் கடவுளுடைய பேக் வாட்டரில் உப்பு தண்ணியில் மீன் பிடிச்சி 500 ரூபாய்க்கு விற்று 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு குடித்து 22 வயதில் பெண் 7 பிள்ளை பெற்றிருக்கா. 22 வயசில் 7 குழந்தை அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணுடைய தோரணை 60 வயசு மாதிரி ஆயிடுது. உணவு இல்லை. உணவு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? உணவை மறப்பதற்காக புயலை போடுறாங்க வாயில். அந்த புயலுடைய கசப்பும் உரைப்பும் அந்த பசியை மாற்றிடுது. குடல் சுருங்கி போகுது, வயிறு ஒட்டி போகுது, வயது குறைந்து போகுது. இப்படிப்பட்ட மக்கள் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராட்சியுடைய மிஷனரிகள் கிட்டத்தட்ட 40 பேர் அங்கே பணி செய்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி 15 பேர் என்ன தான் இருக்காங்க. 40 பேர் இல்லாமல் 10 சர்ச்சை மூடி வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலாஸ்திரி பகுதியில் 10 சர்ச்சு மிஷனரி இல்லாமல். நம்மளால் கட்டப்பட்ட சர்ச் 15 சர்ச்சு, 10 சர்ச்சு. அங்கே இருக்க குருவானவர் வினைக்கு அப்புறம் எனக்கு காலாஸ்திரி பகுதியில் வினோத்குமார் கடந்த மாதத்தில் அங்கே போயிருக்கப்போ சொல்கிறார், ஐயா 7 சர்ச்சு மூடி வச்சுருக்கோங்கிறார். ஒரு சர்ச்சு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணி பேராயர் சகாயம் ஐயா காலத்தில் கட்டினாங்க. அவர் பேராயர் விட்டு இப்படி இறங்கி போனால் ஒரு ஐயர் அங்கே போல. ஒருவேளை மிஷனுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? மிஷனுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? மிஷனரிகள் உங்கள் சர்ச்சில் என்ன வேலை செய்கிறாங்க பார்க்குறீங்களா? நார்த் இந்தியாவுக்கு போகிறேன், என்எம்எஸ்ஐயில் கடந்த மாதத்தில் வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன் காட்ஸுக்கு போனேன். கல்கட்டாலேருந்து 100 கிலோமீட்டரு, 1.5 மணி நேரம் ஆற்றை தாண்டி போனோம் போட்டில். பாலெல்லாம் கிடையாது. இன்னும் அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, ஸ்கூல் இல்லை, நாகரிகம் இல்லை. நம்மளோடு கடந்து வந்தால் அவங்களுக்கு 100 வருஷம் ஆகும். கரண்ட் இல்லாத கிராமம், இரவு நேரத்தில் மிருகங்களால் தாக்கப்படுகிற மக்கள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நிலைமை, பீகாரில் உணவு இல்லை. இந்த மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. இந்த மக்களுக்கு தகப்பன் போதகத்தை கேட்டு நாம் மிஷன் சொல்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? கொடுக்கப்பட்ட என்னை உன்னத பணியை நீ சரியா செஞ்சா ஆண்டவர் உன்னை உயர்த்தும். ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்காவாய், கீழாகாமல் மேலாவாய். உபாகம் 28:1 சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை நீ கருத்தாய் கை கொள்வாயனால் உலகத்துள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையில வைப்பேங்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128 சொல்வார். இன்று கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியிருப்போ, சங்கீதம் 119:1 சொல்லுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியிருப்போ ஆண்டவர் நீ உயர்த்தும். ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த சத்தத்துக்கு, அந்த மிஷனுக்கு நான் கீழ்ப்படிந்தா ஆண்டவர் என்னை உயர்த்தும். ஆண்டவர் என் வேதனைகளை மாற்றி கொடுக்கும். ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததால் தான் 35 ஆண்டுகள் சுகர் வியாதியில் இருக்கிறேன். நான் 64 வயதில் இன்னைக்கு இது 5வது ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறேன். நேற்று இரவு 2.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஆனால் புது தெளிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், புது வழிநடத்தலை கொடுத்திருக்கிறார்.
அந்த தெளிவை உங்களுக்கும் கொடுப்பார். இன்னைக்கு இந்த மக்களுக்காக உங்களை ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு இந்திய தேசத்தில் நடைபெறுகிற இந்த 2024 பாராளுமன்ற பொது தேர்தலை நல்ல மனிதர்கள் வர வேண்டும் என்று நீங்க எவ்வளவு நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது குறைந்தது எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ எலெக்ஷன் முடிகிற வரையும் நல்ல தலைவர் எங்களுக்கு வேணும், நல்ல தலைவர் எங்களுக்கு வேணும் ஜெபிங்க. நம்முடைய தேசத்துல நம்முடைய டைசிஸ்ல ஒரு பிஷப் எலெக்ஷன் நடக்க போது 23 பேர் பேராயர் ஆக போறாங்க. 23 பேர் பேராயருக்கு ரெடியா, பேனல் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதில் யார் நல்ல மனிதர், எந்த மனிதர் அர்ப்பணிப்பும் உள்ள மனிதர்? ஐயா, நீ ஜாதியை பார்க்காத, இனத்தை பார்க்காத, சொந்தக்காரனை பார்க்காத, நீங்க நாஸ்டா வெஸ்டா சென்ட்ரலா என்ன பார்க்காத, எந்த ஊருக்காரன் பார்க்காத, நல்ல மனிதர் எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும், அர்ப்பணிப்புள்ள தலைவர் வேணும். ஐயா, எங்க பகுதியை சென்ட்ரல் பகுதியை சேர்ந்தவர் பிஷப்பான ஜெபிக்கவே ஜெபிக்காதீங்க. நான் நார்த் பகுதியை சேர்ந்தவர்கிட்ட தான் பிஷப்பான ஜெபிக்க கூடாது. எந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு நல்ல மனிதன் ஒரு தலைவராக ஏற்பட வேண்டும். அந்த ஜெபத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அதுக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கிறப்போ நம்ம டைசிஸ் வளரும், நம்ம டைசிஸ் உயரும். எதுக்கு காலாஸ்ரீ மிஷன் எனக்கு ஆண்டவர் தந்தாரத்தில் என் மெசேஜில் இல்லை. டைரக்டர் இங்கே இருக்கிறார். இப்போ அவர் போனோன்னு என்ன பண்ண போகிறார்? 7 சர்ச்சை திறக்க போகிறார். ஒரு சர்ச்சுக்கு 3000 ரூபா கொடுத்தா போதும், ஒரு மாதம் 20,000 ரூபா கொடுத்தா போதும். இப்போ அவர் நினச்சா இங்கேருந்து என்ன பண்ணிடலாம்? இருக்கிறதுலே பெரிய பேராயம் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தான். தமிழ் பேராயங்கள் 7. ஒரு பேராயத்தில் அல்மனுக்கே போடும்போது துட்டு இல்லை, அல்மனுக்கு போடும்போது துட்டு இல்லை. இந்த பக்கம் 400 கிலோமீட்டர் சிதம்பரம் 7.5 மணி நேரம், இந்த பக்கம் நெல்லூர் தாண்டி விட்டுருக்குண்டா அது நான் 5 மணி நேரம் ட்ராவலு. இந்த பக்கம் கொத்தப்பள்ளி மிட்டா 150 கிலோமீட்டர், நகரி 3 மணி நேரம். காசு அதிகம் இருக்கிறது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மட்டும்தான். காசு இல்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய காசு அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ ஒரு 20,000 ரூபா பெரிய காரியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் நம்ம ஐயர்கிட்ட சொல்லி இந்த கன்வென்ஷனுக்கு இந்த ஆளை கூப்பிடாதுன்னு சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்படுறதில்லை. கடவுளினை வழி நடத்துவேன், நான் கர்த்தரை நம்பினவன். ஆனால் திருச்சபை மூடி இருப்பது என்பது எனக்கு கண்ணிலேருந்து என் கண்களில் கண்ணீர் வடிந்துருக்கு. ஒரு வீட்டுக்காரங்க 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சர்ச்சை கட்டியிருக்காங்க. அந்த ஐயர் மூடி இருக்க ஐயான்னு சொன்ன உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்ன சொல்ல முடியும்? ஐயர் கருப்பு கயிறு கட்டிட்டார், அவரை பகுச்சிக்கிட்டால் வாழ முடியாது, மெம்பர்ஷிப் எடுத்துருவார் என்னைய. இதுதான் உண்மை. ஆனால் நம்முடைய உன்னத பணியில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறப்போ அதுதான் நீதிமொழிகள் 1:8, என் மகனே, மை சன், உன் தகப்பன் புத்தியை கீழ், தாயின் போதகத்தை தள்ளாதே. கர்த்தருக்கு பயப்பது ஞானத்தின் பிகினிங் டு த விஸ்டம். எப்போ நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஒப்பு கொடுக்குறீங்களோ என்னை மாதிரி தெம்பா இருப்பீங்க. கருப்பாக இல்லை, கலராக தான் நீங்கள். ஆனால் எந்த விதத்திலும் குறை உங்கள் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் வராது. உனக்கு முன்னால் சென்று கோணலானவளை செவ்வையாக்கும் ஆண்டவர், கரடுமுடானவளை சரியாக்கும் ஆண்டவர். எந்த மக்கள் பள்ளத்தில் விடுறாங்களோ அந்த மக்களை அழைப்பதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பென்ன? ஒரு விசை கூட எழுந்து நின்று, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனை, ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபையை தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க, உம்முடைய வழிநடத்தலை தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க. உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம், உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை வழி நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க தகப்பனை நோக்கி பார்ப்போம்மா. பாவங்கள் எத்தனையும் நினையாதிருந்தாலும் பாவங்கள்
தானோடு சூட்டினதும் அன்று தானோடு சூட்டினதும் அன்று சாமி பயமுள்ளவர் மேலவாரும் சாமி பயமுள்ளவர் மேலவாரும் சாலவும் தங்கும் சத்தியம் என்னாலுமே போதிப்பார் என்னாலுமே என்னாலுமே கொடுப்பார். ஒரு விசை கூட எங்களோடு பேசிருக்கீங்கப்பா. வியாதியின் மத்தியில, துன்பங்கள் மத்தியில கண்ணீரான வாழ்வு, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும், கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், என் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வேணும்பா. என்ன நோக்கத்தோடு என்னை படிக்க வச்சுங்களா, அந்த நோக்கத்தை எனக்கு நிறைவேற்றப்பா. எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரணும்ப்பா. எங்க குடும்பத்தில் ஒரு டாக்டர் வரணும்னு கட்டப்பட. எங்க வாழ்க்கையில நான் படிக்கல, கணவர் படிக்கல, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு கொத்தனார் குளத்து வேலை செஞ்சு தகப்பனை படிக்க வச்சிருக்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல பழக்க வழக்கங்களை கொடுங்க, நல்ல நண்பர்களை கொடுங்க ஜெபிக்கிற நண்பு மகளுக்காக தகப்பனே. என் மகன் நல்ல பழக்க வழக்கத்தில் இல்லை ஐயா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன், அவன் நண்பர்களோடு இணைந்து பள்ளிக்கு போக மாட்டான், தீய பழக்கங்கள் உடம்புல இருக்கு தகப்பனே. அவனுக்கு ஒரு விடுதலை வேணும், அவனுக்கு ஒரு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற நண்பு மகளுக்கு தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்ற தகப்பன் அல்லவா. ஒரு நிமிஷம் கூட அந்த அன்பு சகோதரன், அந்த அன்பு சகோதரிய ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்க போற மனைவிக்கு கூட நன்றி தகப்பனே. எத்தனை மக்கள் தகப்பனே எவ்வளவு தூரமான இடத்துல இருந்து இந்த கிராமங்கள்ல உங்களிடத்திலிருந்து அனுப்புகிறோம். ஒரு அடையாளம் நிச்சயமா எனக்கு இன்னைக்கு கிடைக்கும். இந்த சிலுவை யாத்திரையா பார்த்து இயேசுவை பார்க்கிற ஆண்டவர் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தித்தார். அந்த கிறிஸ்து எங்களுக்கு விடுதலை தருவாருங்கிற நம்பிக்கையோடு வந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், வீண் போகாது. விசுவாசனுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஐயா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். சங்கீதம் 125:1 படி தகப்பனே, அந்த வார்த்தையின்படி ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விடுதலையோடு ஆண்டவர் எங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த கட்டியை நீக்கி வந்திருக்கிறாரு ஐயா. வந்தப்போ இந்த கட்டு இப்ப நான் கை வச்சு பார்த்தேன், இல்ல என்று சாட்சி சொல்லணும் தகப்பனே. உன்னையால மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, ஆனா இப்ப நான் இருக்கு பாக்குறேன், மூச்சு விடுறேன், என்னை சீருக்கு பார்க்கட்டா, நான் தூக்கி எரிஞ்சுட்டா, இந்த பீடியை இப்பவே தூக்கி போட்டுட்டேன் என்று ஒப்பு கொடுக்கிற அந்த அந்த நிகழ்நில இருக்கிற அந்த பிரச்சனையில நீ ஒரு முழுமையான விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு அடையாளம் கொடுக்க போறீங்கப்பா. அந்த நோக்கத்துக்கு, அந்த விடுதலைக்காகத்தான் இவ்வளவு பொருள் சேவை, உங்களுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக உங்களுடைய கூட்டம், உங்களுடைய ஏற்பாடு தகப்பனை எங்களை உயர்த்துவதற்காக உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். சிந்தை தகப்பனை ஒரு இசை கூட நீங்க இறங்குங்க, நீங்க இறங்குங்க. இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் உள்ள இருக்காங்கப்பா, அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. இந்த தகப்பனை உங்களுக்கு விடுதலை கொடுத்தாரா? நான் இத்தனை ஆண்டுகள் இவ்வளவுதான் பண்ணேன், ஆனா எனக்கு விடுதலை இல்லை. இப்படி எனக்கு அந்த விடுதலை கிடைக்கணும், அந்த விடுதலை கிடைக்கணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்கு ஒரு விஷயத்தை முன்னுறாங்க. ஆசீர்வதிங்க. என்னை நோக்கி அறுவடை